கடைசியாக ஒரு சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இவன் யாருன்னு நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை மிம்பர்ல. எவ்வளவு பெரிய கொடுங்கோலன், இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு சவாலாக வாழ்ந்தவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல 3 பேருக்கு ஒரே தடவையில மரண தண்டனை கொடுத்தான். 3 பேருக்கு ஒரே தடவை. அது யார்? ஒரு பெண்ணுடைய கணவன், ஒரு பெண்ணுடைய மகன், ஒரு பெண்ணுடைய சகோதரன். இந்த 3 பேருக்கும் ஒரே தடவையில மரண தண்டனை கொடுத்தவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இப்ப இந்த பெண் வாரா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த சன்னிதானத்துக்கு வந்து சொல்றா, ஏண்ட விஷயத்துல நீ கொஞ்சம் மனம் இறங்க கூடாதா? என் கணவனையும் நீ கொலை செய்கிறேன்றாய், மகனையும் கொலை செய்கிறேன்றாய், இரத்த சகோதரனையும் கொலை செய்கிறேன்றாய். இந்த 3 பேருடைய விஷயத்துல கொஞ்சம் மனம் இறங்க கூடாதா, மன்னிப்பு தரக்கூடாதான்னு சொல்லி கேட்டான். அந்த நேரத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்த்துட்டு சொன்னான், உனக்கு நான் ஆஃபர் ஒன்று தாரேன், உனக்கு நான் ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில தாரன். இந்த 3 பேர்ல ஒத்தர கையை நீ தூக்கினா அவரை நான் உயிரோட விட்டுடுவேன், மந்த 2 பேரும் கொலை செய்யும். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனை கண்ணியமிக்கவர்களை. கொஞ்சம் யோசிங்க. ஒரு பெண்ணுடைய கணவன், பெண்ணுடைய மகன், பெண்ணுடைய இரத்த சகோதரன், இந்த 3 பேர்ல யார்ட கையை தூக்கேலும், யார்ட கையை எங்களுக்கு எடுக்கலும் சொல்லுங்க பார்க்க. கணவனை காப்பாத்துறதா, இல்லாட்டி மகனை காப்பாத்தவா, இரத்த சகோதரனை காப்பாத்தவா, யாரை நான் தெரிவு செய்யலும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவ அழுதுட்டு சொன்னா, எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? இந்த 3 பேர்ல எனக்கு தெரிவு செய்யலாம், 3 பேரும் எனக்கு தேவையானவங்க, நீ மன்னிக்க மாட்டியா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், 3 பேர்ல ஒத்தரை தான் காப்பாத்தேலும், 2 பேர் கொலை செய்யப்படுவான். இந்த பெண்ணுக்கு வந்த சோதனை. இந்த பெண் யோசிச்சுட்டு உடனடியா அந்த இரத்த சகோதரனுடைய கையை தான் தூக்கினான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு சரியான ஆச்சரியமாயிருச்சு. ஏனப்பா இரத்த சகோதரன் கையை நீ தூக்கினான்? உன்னுடைய கணவன், அவனோட வாழ்ந்தாய், கணவன் தான் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது, நீ அந்த கணவன் வானம் என்றிட்டியா? இவ்வளவு காலம் ஆசை ஆர்வத்தோட பெத்த புள்ள 10 மாத காலம் அந்த புள்ள வானம் என்று சொல்லி நீ வானம் என்றிட்டாய், இரத்த சகோதரனை கையை தூக்கினாய். அந்த நேரத்தில் அந்த அந்த பெண்மணி சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியம். இந்த உள்ளத்தில் எடுத்து வாழும். சொன்ன அந்த பெண்மணி என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் எனக்கு தேவையானவர் தான், ஆனா என் கணவன் வஃபாத் ஆகினாரண்டா, அவர் மௌத்தாகினார் என்று சொல்லி சொன்னா, அந்த கணவன் என்ற இடத்தை இன்னொரு நபரால பூர்த்தி செய்யலும், திருமணம் முடிச்சிறேன், இன்னொருத்தர் கணவனா வரையலும். என் மகன் என்னை விட்டு வஃபாத் ஆகினால், என்னை விட்டு பிரிஞ்சாரண்டா, அந்த இடத்தை இன்னொரு மகனை கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையால பூர்த்தி செய்வன். ஆனா சொன்னாங்க, என் ரத்தம், என் இரத்த சகோதரன், என் கூட பிறந்த சகோதரன் மௌத்தாகினான் என்றா, நான் எங்க போய் தப்ப இன்னொரு சகோதரன் தேடுறது? நான் எப்படி ஒரு இரத்த சகோதரனை வாழ்க்கையில் எடுக்கிறது? எனக்கு அவன் கூட பிறந்தவன் தேவைய வாழ்க்கையில, எதென்றாலும் அவன் தானே முன்னுக்கு வந்து நிற்கணும் என்பதாக அந்த பெண்மணி கண்ணீரோட பதில் சொன்னான். சுப்ஹானல்லாஹ்.